இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஆக்டர் சூரி நடிப்பில் வெளிவந்த கருடன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளாம் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப விசுவாசமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஓவராக வேலை பார்த்தோம்னா அவங்க நம்ம ஓவர் டைம் போட்டு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரி வந்து பயங்கர விசுவாசியாக இருக்கார். சரி, விசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணையில் கிண்ணையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு திண்ணை நினையில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கேன், விசுவாசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஓனருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்து உதப்பட்டு சாவார். அதுதான் இந்த படத்துக்குள்ள பெரிய கதை. ஏன்னா தன்னோட ஓனர் வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தட்ட மாட்டார். இந்தா செஞ்சிரு அந்தா செஞ்சிரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் செஞ்சுவிட்டு ஆடி வாங்கிட்டு கிடப்பார். ஸோ சூரி வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து அடிப்பாரா சண்டை போடுவார்ன்றது இந்த படத்தை பார்த்து தான் நம்ம தெரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த விடுதலை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு வந்து எந்த ஒரு சண்டை காட்சியும் இருக்காது. கடைசி சீனில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பிடிக்கிற மாதிரி தான் சண்டை காட்சி அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. சும்மா பறக்க விடுவார். புரோட்டா சாப்பிட்ட சூர்யா இவர் இப்படி எல்லாத்தையும் புரட்டி போட்டு எடுக்கிறான்ற மாதிரி பயங்கரமாக அமைஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கதை சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் சூப்பரான முறையில் வந்து எல்லாரையும் வந்து இந்தந்த கேரக்டருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. நடிகர் சசிகுமாரோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி வந்து சசிகுமார் பக்கத்தில் இருக்க அவரோட ஃப்ரெண்டோட நடிப்பு சூப்பராக அருமையாக இருக்குது. ஆனால் இன்னும் பல வெற்றி படங்களையும் பல சூப்பரான படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரி வந்து எடுக்கணும், நடிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அருமையான படமாக இருக்குது. இந்த படத்தில் கதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காண்டி விசுவாசமாக இருக்காங்க. வேறு எந்த ஒரு கதையும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து அனைவருமே எல்லோரும் பார்த்திங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. இன்னும் பல வெற்றி படங்களை சசிகுமாருக்கும் சரி சூரிக்கும் சரி வழங்குவாங்களா இல்லையான்றதையும் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.